தயவுசெய்து ரிவ்யூ எடுக்காதீங்க. இவரெல்லாம் 5 பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ரீசெண்டாக என்னுடைய ஃபாதரை நான் இது பண்ணியிருந்தேன். எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. என்னமோ நினச்சி வந்தோம், ஆனால் என்னமோ இருக்கு. சும்மா கத்துற படம்லாம் எனக்கு வேலைக்கு ஆகும். வந்து யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியட்டும். ஒரு சீனில் ஒரு டைலாக் வரும். பெத்துங்களை பசங்க பார்க்கலன்னா அவங்க ஊதாரியாக அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரீசெண்டாக என்னுடைய ஃபாதரை நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 45 மினிட்ஸ் இருக்கும் அந்த கேப், அந்த டைமிங்கு ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லா சீனுமே ஆக்சுவலி நான் அழுதுட்டு தான் இருந்தேன். எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தேன். கண்டிப்பாக நான் ஃபேமிலியோடு பார்ப்பேன். கண்டிப்பாக இன்னொரு வாட்டியும் நான் ஃபேமிலியோடு பார்ப்பேன். ரொம்ப அழுங்க. மூவி வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய மூவி இது. ஸோ ஒரு பேரண்ட்ஸ்க்காக இருக்கிற மூவி தான் இது. ரொம்ப டச்சிங்கான மூவி எடுத்துக்கலாம். பவர் பாண்டியில் வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும், லவ் ஃபீல்மே கொடுத்துருப்பாரு. இதில் வந்து ஃபுல்லாக பேரண்ட்ஸுடைய ஃபீல் தான் நிறைய கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். எல்லாருமே தனித்தனியாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. இவர் அருண் விஜயா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி ராயன் படமும் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அப்போ அவரோட ராயன் படத்தை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு ப்ரோ. பெட்டரா நல்லா பார்க்கலாம். கூட இருக்க வந்து கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு நித்யாமேனன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சைலண்டா பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. திருச்சிற்றம்பலத்தோட இது எஸ்தாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கிளைமேக்ஸ் வந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு இது இப்போ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நல்லா தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ, எவ்வளோ இடம் தான் பார்க்கலாம். பார்க்கலாம், எவ்வளோ இடம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதை. சென்டிமெண்ட்டு இட்லி கடைன்னும் என்னமோ நினச்சி வந்தோம், ஆனால் என்னமோ இருந்தது. ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? ஓகே, இந்த விஷயத்துக்காக இந்த படம் பார்க்கலாம். மியூசிக் வழக்கம் போல், தனுஷ் ஆக்ஷன் அதான் நல்லா இருந்தது. ஸ்டோரி அவரோட டைரக்ட் நல்லா பண்ணியிருந்தார். இப்போ அந்த 2 மூவியோட அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னும் நல்லா சூப்பராக பண்ணுறாரு. இன்னும் நல்லா பண்ணால் நல்லா. ஆனால் இட்லி கடை ஒரு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பூர்வீகம், அதுக்குள்ளே ஒரு பூர்வீகம் இருக்குது. அது ஒரு பழமையான ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம பழமை பாட்டம் பூட்டம் முப்பாட்டம், அவங்க அப்பா அம்மா, அவங்க தொழில், அவங்க நம்ம எப்படி மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு கதை, ஆழமான ஒரு கதை. இன்றைக்கி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க, காசுன்னு போகிறோம். காசு இன்றைக்கி முக்கியம் இல்லை. 1 ரூபா சம்பாரிச்சா நிம்மதியாக நம்ம குடும்பத்தோடு இருக்கோம், அது ஒரு பெயின். அப்புறம் வந்து கேரக்டர் வந்து இன்றைக்கினா அகிம்சையே தலை சிறந்த செயல். எவ்வளோ சண்டை வரட்டுமே நம்ம விட்டு கொடுத்து போவோம். அதில் ஒரு மிகப்பெரிய இது. அதில் அவர் நீட்டாக ஜெயிச்சிருக்காரு. நம்ம என்னைக்கு சண்டையே போடக்கூடாது, அதில் ஒரு கரெக்டாக இருக்காரு. அதனால இவருக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும், நம்ம உடம்புக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, அது நல்லா எடுத்திருக்காரு. இந்த இட்லி இல்லைங்க, நம்ம அம்மா அப்பா, நான் குழந்தையா பிறந்து நான் இட்லினா ரொம்ப உயிருங்க எனக்கு. சாம்பார் வித் இட்லி, தேங்காய் சட்னி, இது இந்த படத்தில் எல்லா சட்னியும் இருக்குது, எல்லா சாம்பாரும் எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக வந்திருக்குங்க. டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த லைனப்பில் வந்து இப்போ மெச்சூர்டாக ஒரு டைரக்ஷன் வந்து காமிச்சிருக்காருங்க. இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் அவர் எதுவுமே செட் பண்ணல. அவர் சொன்ன மாதிரி ஒரு பக்கா வில்லேஜ் மூவி தான் அவர் ஃபீல் பண்ண. நார்மலாக நம்ம வில்லேஜுக்கு போனால் என்ன ஃபீல் பண்ணுவோமோ அந்த மூவியை நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நான் கூட நினச்சேன் பழைய மாதிரி என்ன ஹோட்டலு, அங்கே போனால் பிஸ்னஸ் காம்படிஷனாக இருக்கும், அப்படிலாம் இல்லை. நல்லா பக்கா வில்லேஜ் மெட்டீரியல், ஃபேமிலி மெட்டீரியல், நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஒருத்தன் வில்லேஜை மறந்துட்டு சிட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து திரும்ப வில்லேஜுக்கு போகிறது பக்கா நம்ம எல்லாம் பண்ணுறது தான். இங்கேருந்து சிட்டிக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஒரு செம்ம கூஸ் பம்ப்ஸ். இன்டர்மிஷன் வரைக்குமே படம் ஒரு பக்கா கூஸ் பம்ப்ஸ். படம் ஆக்சுவலி நல்லா இருக்குண்ணா. ஒரு தனுஷ் அண்ணாவோட ஒரு நல்ல கதைன்னு சொல்லலாம். அவ்வளோ சென்டிமெண்ட்ஸும் சரி, லவ் போர்ஷனும் சரி, எல்லா அந்த கேரக்டருக்கான எல்லா போர்ஷனும் நல்லா இருக்குது. படம் குறை சொல்கிற அளவில் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரையும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்தது. அதெல்லாம் சொல்லுவாங்கண்ணா. ஆனால் படம் வந்து பக்கா ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரியாக இருக்குதுண்ணா. ஆக்சுவலி தனுஷோடைய பெரிய ஃபேன். சின்ன வயசுலேருந்து எப்போன்னு தெரியல, பட் சின்ன வயசுலேருந்தே, நான் பிறந்ததுலேருந்தே தனுஷ். இந்த படத்துலேருந்து எனக்கு இந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனாலே தனுஷ் ஃபேன் என்ன விஷயம் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு விஷயம், பேரண்ட்ஸை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பம் உங்களுக்குன்னு வரும், என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுக்குன்னு வரும்ன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆக்டிங் வைஸ் சொல்லவே வேணாம், பிடிச்சி மேய்ஞ்சிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ப்ரோ. படத்தில் நிறைய ரிவெஞ்ச் சீன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் ரிவெஞ்சை தாண்டி சோசியல் மெசேஜ் என்னென்னா,
ரிவெஞ்சை தாண்டி எதுவுமே வேணாம், நிம்மதியை தேடி போகிறேன் நான், எனக்கு எதுவுமே வேணாம், என் அப்பா அம்மா என் அப்பா என் அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கரெக்டான மூவி தான். சில பேர் இந்த ஐ மீன் தனுஷோட குலதெய்வம் அந்த கான்செப்ட் அது எல்லாமே இதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸுமே வந்துட்டு நம்ம அலட்சியப்படுத்துகிறோம், சில பேர்லாம் அலட்சியப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்கு தான். ஏன்னா அவங்க இருக்கிறப்ப தான் அவங்க அருமையை நம்ம பார்க்கணுமே, போனதுக்கப்புறம் தான் அவங்கள நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இருக்கப்போ தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அதுதான் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்கள. ஆடியோல சொல்லியிருந்தார் லைக் இது வந்து என்னோட ஃபேமிலி கிட்ட என்னோட கதை மாதிரி இது அவருக்கு குக் ஆகணும் அப்படின்றது அவருடைய இது. எந்த அளவுக்கு அந்தந்த விஷயங்களில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காரு, எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நைட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வைப் நல்லா இருக்கு. அதான் நீங்கள் ரொம்ப அந்த இது மாதிரிலாம் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு கிராமத்து சாங் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க, வைப்பாக இருக்கு. யா கண்டிப்பாக அந்த இட்லி போயிட்டு இப்போ இட்லி சாப்பிட்ணுன்னு எல்லாருக்குமே தோணும். சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடைங்களும் நம்ம வந்து சில பேர் மிஸ் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அதையும் போய் நம்ம பார்க்கணும். சார் அவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல ஸ்மார்ட்டாக ஹெங்காக இருக்கார் வேறு. இதில் ரொம்ப நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்காரு. ஓவராலாக இது ஃபேமிலிக்கான மூவி, எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் இதை விட என்னென்னா குலதெய்வத்தை காமிச்சதே இல்லை யாருமே. அந்த சங்கராபுரம்னு போட்டு உள்ளே வரும்போது இது மாதிரி நம்ம ஊர் குலதெய்வத்தெலாம் பார்க்குற மாதிரி வருது, கண் முன்னாடி காட்டுறாரு. அவர் சங்கராபுரம் போடும்போது எங்கள் ஊர் குலதெய்வம் இளங்குடிப்பட்டி அந்த மாதிரிலாம் நமக்கு இமேஜினேஷன் உள்ளே போயிட்டோம், இறங்கிட்டோம். உள்ள மண்ணில் அவர் காலை வைக்கிறாரு, அப்படியே குலதெய்வம் வாசம், அந்த குலதெய்வ முகம், அவங்க அப்பா பாட்டம் பூட்டம், அவர் கண்ணுக்குட்டியெல்லாம் காமிப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணுக்குட்டியாக. அவங்க அப்பா வந்து இறந்துருவார், அவர் பின்னாடி ஊருக்குள்ளே இருக்கிறனால அவங்க அந்த ஆவி வந்து அந்த கடைக்குள்ளே இருக்குது. அவர் நல்லா காமிச்சிருக்காரு. என்னென்ன கனெக்ட் பண்ண முடியும், நான் இப்போ பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் இருக்கலாம், அவங்களாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம வந்து அப்பா அம்மா விட்டுறக்கூடாது, அது கனெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம கேரக்டரில் வந்து இன்றைக்கி சண்டை போடுறோம், சண்டை அடிச்சு அகிம்சை அதை கனெக்ட் பண்ண முடியுது. நிறைய கனெக்ட் பண்ணலாம். அதை விட இதில் நிறையா இருக்குண்ணா. அதில் மெய்யலுகன்னு இதெல்லாம் வந்து ஒரு மேலோட்டமாக காமிச்சாங்க, இதில் ஆழமாக காமிச்சிருக்காங்க. உள்ள டேரெக்டாகவே உள்ளே போயிட்டாங்க, சாமி குலதெய்வம் உள்ளே போயிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம பாரம்பரிய தொழில், அந்த தொழிலை வந்து இன்றைக்கி அம்மா அப்பா கட்டமைச்சு கொண்டாடுறாங்கல்ல, நம்ம அதை வந்து அம்மா அப்பாவை எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் நம்ம அம்மா அப்பா தான் தெய்வம். அவங்க தொழில் அவங்க இதை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும். அதில் அவர் கரெக்டாக காமிச்சிருக்காரு. வேறு எந்த படமும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டாடலாம், இதில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களாம் கொண்டு காமிக்கும் போது அவங்க மனசில் வந்து உள்ளே கனெக்ட் ஆகும். ஆஹா, இந்த மாதிரி படம் தான் அவங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். சும்மா கத்துற படம்லாம் எனக்கு வேலைக்கு ஆகும், இது நல்லா கனெக்ட் ஆகும். ஆக்டிங் வைஸ் நான் சொல்லவே தேவையில்லைங்க. என்னங்க அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண மனுஷன். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸுக்கு நான் என்னங்க சொல்கிறது, அவர் நடிப்பு அசுரனுங்க. ஆமாங்க, இந்த மாதிரி படம் எடுத்தால் தாங்க நம்ம மக்களுக்கு பிடிக்கும். அதுக்கு விட்டுட்டு வேற என்ன வன்மத்தை காமிக்கிற மாதிரி படம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கமர்ஷியல் ரேட்டு கொடுத்துட்டே இருங்க, படம் நல்லா ஓடிட்டே தான் இருக்கும். நல்லா ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது பிளாக் பஸ்டரான மூவி தான், அது நல்லா தான் இருக்குது. சண்டை போட மாட்டாங்க. ஏன் சண்டை போட மாட்டேன்னா, நான் நிறைய சண்டைக்கு நானும் போயிருக்கேன். இதுக்கப்புறம் அகிம்சை தான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் இருக்கிற ஆக சிறந்த சொல் வந்து ப்ளஸ் வந்து வாழ்க்கையில் தேவையான பவர்ஃபுல்லான டூலு. இது வந்து ஓப்பனாக சொல்லனா வரக்கூடிய நம்மளோட ஜனநாயகத்துக்கு தேவைப்படான ஒரு விஷயம். அது அவ்வளோதான். இது வந்து யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியட்டும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஈகோயிஸ்ட் கேரக்டர் அருண் விஜய் சார் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சார் அவர் ஃபாதர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜ்கிரண் சார் சொல்லவே தேவையில்லை, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை மெயினாக வந்து தனுஷ் சாரை பயங்கர நடிச்சிருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டாக இது எப்படி பண்ணணும்னு அவர் வந்து தனிச்சு காமிச்சிருக்காரு. டேரக்டர் மாதிரி அந்த டச்சு அந்த வேலையும் கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. அவரோட வேலையில் எப்படி நடிக்கணும்னு அவர் வேலையை கரெக்டாக பார்த்துருக்காருங்க. சூப்பராக இருக்குங்க. 9.5 ஸ்கோர். அருண் விஜய் ஒரு மாதிரி அவருக்கு கொடுத்த ஒரு ஹைப்பரான கேரக்டரு, எல்லாரையும் அடிச்சுட்டு இந்த பணக்கார ரவுடின்னுவாங்க அந்த கேரக்டரு. தனுஷே நல்லா டாமினன்ட் ரோல் தான் எழுதியிருக்காரு. அவருக்கு அதுக்கேற்ற ரோலாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி நல்லா கொடுத்துருக்காரு. பக்கா பசங்க இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு, இந்த ஓடிடியில் பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த 190 நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்னது தான் 190 கொடுத்து ஒர்த்தாக இருக்கும். அந்த மாதிரி படம் ஆக்சுவலி நல்லா இருக்குண்ணா. ஒரு தனுஷ் அண்ணாவோட ஒரு நல்ல கதைன்னு சொல்லலாம். அவ்வளோ சென்டிமெண்ட்ஸும் சரி, லவ் போர்ஷனும் சரி, எல்லா அந்த கேரக்டருக்கான எல்லா போர்ஷனும் நல்லா இருக்குது. படம் குறை சொல்கிற அளவில் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரையும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லுவாங்கண்ணா. ஆனால் படம் வந்து பக்கா ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரியாக இருக்குதுண்ணா. தனுஷன் அது அந்த இட்லி அரைக்கிறது அது எவ்வளோ கஷ்டம்னு அவர் காட்டினார் பார்த்தீங்களா. இப்போலாம் மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கலாம், பட் அவர் இட்லி அரைச்சி காட்டினது பார்த்தீங்களா, அதுதான் பிடிச்சது. அதே மாதிரி ஒரே நிமிஷம் கேமரா திருப்புங்களேன், ஒரே நிமிஷம் சொல்கிறேன் திருப்பி. இந்த மாதிரி தற்கூரிங்களை வச்சுலாம் அதை ரிவ்யூ எடுக்காதீங்க. இவங்கெல்லாம் 5 பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு.
ஏன்னா இவருக்கெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே தெரியும், அப்புறமா டேரக்டர்ஸ் பற்றி எல்லாமே தெரியும் உங்களுக்கெல்லாம். இவங்களாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தற்கொலைங்கனால தான் நாடு நாசமாக போகுது சொல்லப்போனால். ஏன்னா என்ன இல்லை என்ன படம் போயிட்டுருக்கு, என்ன ரிவ்யூ கொடுத்துட்ருக்கான், என்ன மூளை யோசிச்சு பேசணும் அவன். படம் தனுஷ் படம் போயிட்டுருக்கு, தளபதி ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி. இப்போ எல்லா ஃபேன்ஸும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இவனுனாலே ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுன்னு நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த ஒரு, நான் அசிங்கமாக பேசக்கூடாதுங்கிறேன், இந்த ஒரு நாயினால் தான் காரணமே. ஏன்னா அவன் சேனல் போய் பாருங்களேன், எல்லாத்துக்கும் விஜய் அண்ணா தான். ஏன் அவர் என்ன பண்ணார், ஒரு சொத்தை பிடிச்சி ஆட்டையை போட்டாரா என்ன? தேவையில்லாமலாம் அவர் பேசக்கூடாது ப்ரோ. நான் தனுஷன் தளபதி கற்று தனுஷன், ஆக்சுவலி நான் தளபதி ஃபேன் தான். நான் தனுஷனாக்கோசம் நான் வருவேன் படத்து பார்க்கறதுக்கு. ஏன்னா தனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் தான் நம்ம